Chapter 10 Writing Formal Letters and Official Communication. ஸோ சாப்டர் 10லே பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் பற்றி. ஓகே, ஸோ லெட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் அண்ட் பாப்புலர் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஈவன் பிஃபோர் லைக் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே லெட்டர் மூலயமா, இந்த டவ் மூலயமா குறுஞ்செய்தி அனுப்புவாங்கள்ல, ஷார்ட் மெசேஜஸ் எல்லாம் பேப்பரில், பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி டைப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த லெட்டரோட ஃபார்மேட் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ லெட்டர் வந்து இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல், அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருந்தது. ஸோ letter is a written message which is sent from one party to another and contains important information. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். Letters perform the function of bringing friends or relatives closer together, enhancing professional relationships and providing a means of self-expression. லெட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ அதை எழுதுறதுக்கு, அண்ட் ஆல்சோ நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னா அதை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸாக லைக் நம்மளை வந்து ஒரு பாண்டில் வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ எதாவது ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணணுன்னா கூட நம்ம வந்து லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர் ஆர் 2 types of letters. One is informal letter, the other is formal letter. ஸோ இன்ஃபார்மல்ன்றது வந்து அந்த வேர்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். இட்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எழுதிக்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே எழுதிக்கிறது, ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுறது, இது எல்லாமே வந்து இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இதில் வந்து எந்த விதமான லைக் எந்த ஒரு லாங்குவேஜ்க்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. டோனுக்கும் பெருசாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, ஏன்னா கேஷுவல் டோனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ கேஷுவல் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எப்படி அப்படியே நீங்கள் விருப்பப்பட்டு சொல்வீங்க. அண்ட் இந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கு வந்து எமோஷ்னல் டோன் எப்போவுமே இருக்கும். லைக் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, ஆர் நான் உங்களை மிஸ் பண்ணுறேன், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுவீங்க. சூன் ஐ ஹோப் டு see you soon, அந்த மாதிரிலாம் எழுதுறதுல எமோஷ்னல் டோன் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ த லாங்குவேஜ் அண்ட் டோன் ஆஃப் த லெட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் ஃபெமிலியாரிட்டி பிட்வீன் த சென்டர் அண்ட் த ரெசிபியன்ட். நீங்கள் வந்து இப்போது ஒரு வேளை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் ரொம்ப கேஷுவலாக எழுதுவீங்க. ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க, ஒரு காலேஜ் ஃப்ரெண்டுக்கோ இல்லை கிளாஸ்மேட்க்கோ அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் லெவல் கம்மியாகும். ஸோ எந்த சென்டருக்கு எந்த ரெசிபியன்ட்க்கு நீங்கள் லைக் சென்டருக்கும் ஒரு ரெசிபியன்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து லெட்டரோட அந்த கம்ஃபர்ட் லெவலை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஈவன் த டோன் கூட வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மட் ப்ரிஸ்கிரைப் ஃபார் ரைட்டிங் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். எந்த ஒரு ஃபார்மட் கிடையாது இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சம் அஃபீஷியல் கம்யூனிகேஷனுக்காக, ஆர் நம்ம ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி லைக் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நடுவில் பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எப்போவுமே வந்துட்டு வெல் டிஃபைன்டு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் செட் ஆஃப் எய்ம். நீங்கள் எதுக்காக வந்து இதை லெட்டரை எழுதுறீங்க, அந்த பர்பஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும். அண்டு சும்மா ரேண்டமாலாம் எழுத முடியாது. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக எப்போவுமே வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து ஒரு ஃபார்மேட்டோடு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி ரிட்டன் இன் அ கன்சைஸ் மேனர். ஸ்பெசிஃபிக் ஃபார்மட் யூஸ் பண்ணி கன்சைஸாக ஃபார்மல் லாங்குவேஜில் தான் எப்போவுமே நம்ம வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் ரிட்டன் ஃபார் அ ஃபார்மல் பர்பஸ். இது வந்து மேபி எந்த லெட்டராக வேணால் இருக்கலாம். ரெக்கமெண்டேஷன் லெட்டராக இருக்கலாம், கம்ப்ளைண்ட் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு நம்ம லெட்டர் போடுற மாதிரி இருக்கலாம், ஆர் ஒரு எடிட்டருக்கு லெட்டர் போடுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பெர்மிஷன் கேட்குறதுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபார்மல் லெட்டர்ஸ் கீழே வரும். ஃபார்மல் லெட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்ட் ஃபார் 2 purposes. எதுக்கெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்யூனிகேஷனை வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் வேல வந்து கொண்டு போகிறதுக்காக ஃபார்மல் லெட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிள் வேணா என்ன, லைக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு, ஏதாவது ஒரு ப்ராடக்டை பற்றி இன்கொயர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வீசஸ் பற்றி விசாரிக்கிறதுக்கு, ஏதாவது ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் எதுக்காகனா அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரு கம்யூனிகேஷன் 2 பார்ட்டிக்கு நடுவில் நடக்குது, 2 குரூப் நடுவில் இந்த லெட்டர் தான் வந்துட்டு ஒரு மெயின் ரோல் ப்ளேஸ் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்து லெட்டர் மூலயமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு டிஸ்பியூட் கன்ஃபியூஷன் இருந்தால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த லெட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஒன், ஸோ 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து எதுக்குன்னா லைக் ரெஸ்பான்சிபிள் வேவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்மல் லெட்டர்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு தி ஃபாலோயிங். என்னெல்லாம்னா பிஸ்னஸ் ஆர் அஃபிஷியல் லெட்டர்ஸாக இருக்கும். ஃபார் மேக்கிங் என்கொயரிஸ், ரெஜிஸ்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ், asking for and giving permission, placing or cancelling orders, sending replies and response to enquiries or complaints, இது எல்லாத்துக்குமே. அடுத்தது வந்து letters highlighting civic problems. லைக் சிவிக் ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இப்போ லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து உங்கள் நியர்பை ஏரியாவில் ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்க்கு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா வந்து அதுவுமே வந்துட்டு வில் பி கம்மிங் அட் அ ஃபார்மல் லெட்டர். ஓகே, ஸோ லெட்டர் டு த எடிட்டர், லெட்டர் டு கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் ரிகார்டிங் சிவிக் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே சிவிக் ப்ராப்ளம் கீழே வரும். அடுத்தது வந்து ஜாப் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஜாப் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் லெட்டர் ஃபார்மேட்டில் யூ ரைட்டில் அந்த நான் வந்து உங்களோட ஜாப் ஆஃபரை வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணேன். ஸோ ஐம் விஷிங் டு அப்ளை ஃபார் யுவர் கம்பெனி ஃபார் திஸ் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸ் கீழே வந்துடும். ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் யூனிட்டில் வந்து பிஸ்னஸ் ஆர் அஃபிஷியல் லெட்டர்ஸ் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பேசிக்லி சிவிக் ப்ராப்ளம் ஹைலைட் பண்ணுறது எல்லாமே இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்க்கு, நம்ம வாட்டர் டிபார்ட்மெண்ட்க்கு வாட்டர் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா எழுதுறது, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்க்கு எழுதுறது, இது எல்லாமே வந்து சிவிக் ப்ராப்ளம்ஸ், நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுதான் சிவிக் ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே சிவிக் ப்ராப்ளம் டிஸ்கிரைப் பண்ணுற லெட்டராக இருக்கும். ஜாப் அப்ளிகேஷன், ஆஸ் யூ ஆல் நோ, சொன்ன மாதிரி ஏதாவது ஜாப் நீங்கள் வந்து ஒன்று வந்து ஜாப் ஷிஃப்ட் ஆக, நான் இந்த மாதிரி பழைய ஜாபில் இருந்தேன், இப்போது இந்த ஆஃபர் வந்த உடனே இந்த ஜாப்க்கு நான் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். அது புதுசாக ஏதாவது ஒரு ஜாப் அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் லெட்டர் எழுதி ஒரு கம்பெனியில் என்கொயர் பண்ணுறது வந்து ஜாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு லைக் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் அஃபிஷியல் லெட்டர். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வைல் டிராஃப்டிங் ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன் இஸ் ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட். ஃபார்மல் லெட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எழுதணும். ஓகே, தென் எப்போவுமே வந்து லீவ் அ லைன் ஆர் ஸ்பேஸ் பிட்வீன் பேராகிராஃப் சின்ஸ் நோ இன்டென்டேஷன் இஸ் ஃபாலோ. லெட்டரில் எப்போவுமே வந்து நம்ம இன்டென்ட் பண்ண மாட்டோம். அதாவது இப்போ பேராகிராஃப்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம், 2 ஃபிங்கர் கேப் விட்டு உள்ளே தள்ளி லைக் மார்ஜின்லேருந்து ரைட் சைடு நம்ம வந்து இன்டென்ட் பண்ணி எழுதுவோம்ல, அந்த மாதிரி லெட்டரில் இருக்காது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆர் ஒரு பேராகிராஃப் ஒரு 2 லைன்ஸ்க்கு வருதுன்னா அடுத்த பேராகிராஃபில் நீங்கள் எழுதும்போ ஃபஸ்ட்டு பேராவுக்கும் செகண்ட் பேராவுக்கும் ஸ்பேஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் யுவர் ரீசன் ஃபார் ரைட்டிங் இன் யுவர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். எதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து இந்த லெட்டர் எழுதுறீங்கன்றதை வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ரீசன், அதோட ரீசன் கொடுக்கணும். அண்ட் யுவர் அப்ஜெக்டிவ் வைல் கம்போசிங் அ ஃபார்மல் லெட்டர் ஷுட் பி டு ப்ரெசென்ட் த கீ ஃபேக்ட்ஸ் அஸ் குயிக்லி அண்ட் சிம்பிளி ஆஸ் யூ கேன். உங்கள் அப்ஜெக்டிவ், உங்கள் எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன சொல்ல வரணுமோ அது ஈஸியாக சீக்கிரமாக சொல்கிறதா தான் இருக்கணும். அடுத்தது லாங்குவேஜஸ் சிம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக வச்சுக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சென்டென்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபார்மல் டஸ் நாட் மீன் காம்ப்ளிகேட்டட், யூஸ் சிம்பிள் லாங்குவேஜ் தட் இஸ் ஈஸி டு ரீட். ஸோ ஃபார்மல்னால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, சிம்பிள் சென்டென்சஸ் போதும், சிம்பிள் லாங்குவேஜ் போதும்னு சொல்லியிருக்காங்க. தென் at all times add details and information that will make the addressee or receiver's task easy. ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, எந்த டீட்டெயிலையும் மிஸ் அவுட் பண்ணாமல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டருக்கு எழுதுறீங்கன்னா
லைக் இப்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அது வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, அந்த மாடல் நம்பர் என்ன, எப்போ வாங்குனீங்க, அதோட இன்வாய்ஸ் நம்பர், அந்த அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த அமௌண்ட்டு எல்லாமே வந்து லைக் டீட்டெயிலாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, இஃப் யூ விஷ் டு மேக் அ ரெஃபரன்ஸ் டு ப்ரீவியஸ் லெட்டர் ஆர் கான்வர்சேஷன்ஸ், பேமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா, ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் சச் அஸ் டேட், இன்வாய்ஸ் நம்பர், கொட்டேஷன், செக் நம்பர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸாகவும் நிறைய லெட்டர் எழுதிருக்கீங்க, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்றப்போ திருப்பி ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பழைய லெட்டரில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்களோ அதை திருப்பி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். நான் இந்த இந்த டேட்டில் வந்து ஒரு லெட்டர் ஆல்ரெடி எழுதியிருக்கேன், அண்ட் ஆல்சோ என்ன லைக் அதோட இன்வாய்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நீங்கள் வந்து அப்போது சப்ஜெக்டில் போட்டிங்களோ அது எல்லாமே ரெஃபர் பண்ணி கொடுக்கணும், ரெஃபரன்ஸ்க்காக அவங்களுக்காக. அப்போ தான் வந்து அவங்க ப்ரீவியஸ் லெட்டர் ஓகே இவங்க இதெல்லாம் எழுதியிருக்காங்க, நம்ம தான் ரெஸ்பாண்ட் பண்ணலன்றதை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இஃப் யூ ஓகே ஆல்வேஸ் பி ஜென்டில் அண்ட் கர்டியஸ் வைல் டைரக்டிங் த ரிசீவர்ஸ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஜென்டிலாக என்ன லெட்டர் யாருக்கு எழுதினாலும் ஜென்டில் வேலை எழுதணும். டு நாட் ஃபர்கெட் டு பி பொலைட்டான ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். ரொம்ப ஹார்ஷாக பேசி எந்த சென்டென்ஸும் எழுதக்கூடாது. செக் டு என்ஷூர் தட் யுவர் லெட்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி மிஸ்டேக்ஸ், லைக் கிராமட்டிக்கல், ஸ்பெல்லிங், இது எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக ஒரு லெட்டர் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஃபார்மல் லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க, லைக் சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கணும், டேட், டெசிக்னேஷன், அட்ரஸ் ஆஃப் த அட்ரஸி, சல்யூட்டேஷன், அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் கண்டென்ட் எப்படி இருக்கணும், பாடியில் வந்து என்னெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் இது கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், யுவர்ஸ் ட்ரூலி சின்சியர்லி, சிக்னேச்சர் ரோஹன் சர்மா. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் நம்ம மெயினாக நோட் பண்ணணும், எப்படி அதை வந்து சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு அமேசானில் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட அந்த பாக்ஸ்க்கு மேலே ஒரு வந்து இன்வாய்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க, ஒயிட் கலர் பேஜில் கோடு வந்து இருக்கும், அந்த பார் கோடு இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஒரு ஃபார்மல் வே ஆஃப் அட்ரஸிங் த ரிசீவர். அதுதான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க, எப்படி வந்து நம்ம வந்து ஃபார்மல் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்டர்ஸ் அட்ரஸ் எதுக்கு எழுதணும் அப்படின்னா, ஓகே எதுக்கு, அதாவது சென்டர்ஸ் அட்ரஸ் வந்து எங்கே எழுதணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுதான் டாப்பில் இருக்கணும்னு போட்டிருக்காங்க, டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சல்யூட்டேஷன், டியர் சார் ஆர் மேடம், பேர் தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து அந்த பேரோட மிஸ்டர் ஆர் மிஸ் போட்டு அட்ரஸ் பண்ணி எழுதுறதுக்கு. அப்புறம் சப்ஜெக்ட், என்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த லெட்டர் எழுதுறீங்கன்றத ஒரு லைனில் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் கண்டென்ட்டில் இன்ட்ரடக்ஷன், பாடி. ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து கன்சைஸ் மேனரில் இருக்கணும். ஸோ நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க, இந்த இப்போ வந்து ஏதாவது ஒரு ஜாப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எதுக்காக எழுதுறீங்கன்னா அதை வந்து ஒரு 2 லைன்ஸில் வந்து இந்த போஸ்ட்காக நான் எழுதுறேன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க. பாடியில் வந்துட்டு கீ பாயிண்ட்ஸ், நான் இந்த பர்டிகுலர் ஸ்கில் எனக்கு இருக்குது, ஆர் இதை நான் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு இந்த போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் பாடியில் வந்துடும். ஸோ இதுக்குமே வந்துட்டு நம்ம சிம்பிள் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த சிம்பிளாக சொல்கிறோமோ அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் கன்க்ளூடிங் பார்ட்டில் டெக்ளரேஷன். ஸோ வாட் யூ டிக்ளேர், லைக் நான் வந்து என்ன மேலே மென்ஷன் பண்ணியிருக்கனாலும் அது இட்ஸ் பெஸ்ட், ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படிலாம் மென்ஷன் பண்ணுறது டிக்ளரேஷனில் இருக்கும். ஸோ ஆல்சோ லைக் கன்க்ளூஷனில் யூ வில் பி எக்ஸ்பெக்டிங், லைக் உங்களுக்கு ஒரு வேலை ஆஃபீஸில் என்னை வந்து ரெக்ரூட் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா ப்ளீஸ் ரெஸ்பாண்ட், ஐ வில் பி வெயிட்டிங், சம்திங் லைக் தட். அந்த ஒரு வெயிட்டிங் மெசேஜோடு நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்கிங் யூ போடுவீங்க, உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும் வித் வார்ம் ரெகார்ட்ஸ் எல்லாமே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்னால் யுவர்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, யுவர் சின்சியர்லி, ட்ரூலி, ஒபீடியன்ட்லி, இது எல்லாமே வரும்ல அது. ஆர் வித் அப்ரிசியேஷன், வித் வார்ம் ரெகார்ட்ஸ், வித் சின்சியர் தேங்க்ஸ், இதெல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும், உங்கள் சிக்னேச்சரும் இருக்கணும். அப்புறம்
டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ஒஃபிஷியல் லெட்டர்ஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைக் அரவுண்ட் ஐ திங்க் செவன் டைப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ லெட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரி. ஓகே, ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் ரிட்டன் டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அபவுட் பீப்புள் சீக்கிங் ஜாப்ஸ், ப்ரைஸஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. லைக் என்கொயர் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி என்கொயர் பண்ணுறது, ஆர் இந்த ஜாபுக்கு இவ்வளோ பர்சன் யாராவது ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு என்கொயர் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரி கீழே வரும். எதுக்கு அப்படின்னா, they help the receiver decide whether they should give jobs and promotions, grant credits or enter into contracts. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ஆட்கள் இருக்காங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஜாப் ஆஃபர்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க, ஆர் எனி ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு கிராண்ட் கிரெடிட்ஸ் ஆர் என்டர் இன்ட்டு கான்ட்ராக்ட்ஸ், ஏதாவது புது கான்ட்ராக்ட் சைன் இன் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்து லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரியில் வரும். அதுக்கப்புறம் தே மே ஆல்சோ பி ரிட்டன் டு தேர்ட் பார்ட்டிஸ் ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஜாப்ஸ் ஆர் அபவுட் ஆர்கனைசேஷன் விஷிங் டு பில்ட் அ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்காக. லைக் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பி, லைக் உங்களுக்கு ஏதாவது எங்களோட ஜாப்போட கொலாபரேட் பண்ண விருப்பம் இருக்கா, அந்த மாதிரி கேட்குறது எல்லாமே வந்துட்டு லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரி கீழே வரும். அப்புறம் ஸோ வென் ரைட்டிங் அ லெட்டர் ஆஃப் என்கொயரி என்னெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் உங்களை பற்றி, ஆர் நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்கள் சப்ஜெக்ட் ஆஃப் என்கொயரி வந்து எதுக்காக இதை என்கொயர் பண்ணுறீங்க, என்ன ரீசனுக்காக அப்படின்ற விஷயம் இருக்கணும். அப்புறம் ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா, லைக் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம். ஆர் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதை புல்லட்டின் பாயிண்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பாப்டப்பாக தெரியும். ஸோ தட் அதை ஃபர்ஸ்ட் அவங்க நோட் பண்ணிப்பாங்க. அப்புறம் மென்ஷன் த டெட்லைன் பை வென் யூ ரெக்வயர் த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் திருப்பி தேவைப்படுது, அந்த ரிசீவர் வந்து எப்போ திருப்பி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி மச் மோர் ஈஸி. ஸோ சாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ்லேருந்து ஒரு செஸ்ட் டிசைன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் அந்த கம்பெனியை வச்சு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்ரிங் சர்வீசஸ்க்காக என்கொயரி பண்ணுற மாதிரி. அதில் வந்துட்டு என்னெல்லாம் கொடுக்கணும், ஒரு கேட்ரிங் சர்வீஸ் என்கொயரி பண்ணுறீங்கன்னா எத்தனை பேருக்கு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஹோஸ்டர்ஸ், ஐ மீன் வெயிட்டர்ஸ், ஹோஸ்ட் எல்லோரும் எத்தனை பேர் வருவாங்க, அப்புறம் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குமா, சார்ஜ் பற்றி, இது எல்லாமே நம்ம வந்து கேட்டுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டான டைமில் கொடுத்து அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து மேபி கொலாப் பண்ண ஆர் ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வார்ம் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தேங்க்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த சைனிங் ஆஃப் நோட்டோட முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் லெட்டர் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் இஸ் ஆர்டர் லெட்டர்ஸ். ஆர்டர் லெட்டர் இஸ் ரிட்டன் பை அ பையர் டு த செல்லர் ரெக்வெஸ்டிங் ஹிம் டு டெலிவர் கூட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து நிறைய பொருள் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சீக்கிரம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆர்டர் லெட்டர். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் அபவுட் த ஐட்டம் ஆஃப் ப்ராடக்ட் பீயிங் ஆர்டர் என்னென்னலாம் நோட் பண்ணணும்னா, என்ன அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்பெக்ஸ் ஆஃப் த குட்ஸ் ஆர்டர் மஸ்ட் பி ப்ரொவைடட் இன் ஆர்டர் லெட்டர். அந்த ஆர்டர் லெட்டரில் எல்லாமே இருக்கணும். ப்ராடக்டோட நேம், என்ன பிராண்டு, யூனிட் ப்ரைஸ், ஒரு பர்டிகுலர் யூனிட்டோட ப்ரைஸ் என்ன, எத்தனை குவான்டிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம், கேட்டலாக் நம்பர், மாடல் நம்பர், கலரு, சைஸ், வெயிட், இது எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கணும் ஒரு ஆர்டர் லெட்டரில். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு டெலிவரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன டேட்டில் டெலிவரி ஆகும் இதெல்லாம் போட்டாச்சுன்னா கிளாரிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுவும் போடாமல் இருந்தாச்சுன்னா என்ன ஆகும்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லைக் பையருக்கும் செல்லருக்கும் கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அதனால் டிசைட் ரெசிப்ட் டேட்
அந்த ரெசிப்ட்டில் ஒரு டேட் மென்ஷன் என்றைக்கு வாங்குகிறோன்ற பர்ச்சேஸ் டேட் இருக்கணும். டிசைட் டெலிவரி லொக்கேஷனோட இது இருக்கணும். மோட் ஆஃப் டெலிவரி எதில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் மஸ்ட் பி கிளியர்லி இண்டிகேட்டட். ஒரு வேளை கேஷாக இருக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கார்ட் டிரான்சாக்ஷன், இது மாதிரி என்ன மோடில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் கேஷ், செக், டிராஃப்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ பேமெண்ட் டேட் அதுவும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கும் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெட்டர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட். லெட்டர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, complaint letter enables us to notify an individual, company or business that we are dissatisfied with the product, purchase or service received from them. அதாவது என்னென்னா, ஒரு கம்பெனி கிட்டேருந்து இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கிட்டேருந்து நீங்கள் எதாவது ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு அதனால நீங்கள் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்க, ஆர் அவங்க சர்வீஸ்னால டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து எழுதுவீங்க. அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு ஆர் பர்சனுக்கு எழுதுவீங்க. ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட் லெட்டர். இட் கேன் பி ரிட்டன் இன் அன் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஆர் அ பிஹாஃப் ஆஃப் கம்பெனி. ஒரு கம்பெனிக்காகவும் எழுதலாம், ஆர் இன் பர்சன் ஃபார் யோர் பர்சனல் யூசேஜ்க்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிக்கலாம். ஸோ ரைட்டிங் அ கம்ப்ளைண்ட் லெட்டர் இஸ் அன் எஃபெக்டிவ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் வே டு கெட் த ப்ராப்ளம்ஸ் ரிசால்வ். கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம வந்து இது பண்ணுறதுனால என்ன ஆகுனா, என்ன ப்ராப்ளம்னால டக்குன்னு நம்மளுக்கு ரிசால்வ் ஆகிடும். லைக் இப்போ நம்ம ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் பையிங்கில் ஏதாவது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை கேஷ் தான் ரிட்டன் ஆகலை, ரீஃபண்ட் ஆகலைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் மாதிரி யூ வில் சென்ட். அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ரிட்டன் ஆகலை, ஸோ எங்களுக்கு ரீஃபண்டை சீக்கிரம் இனிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எழுதுறது. இது எல்லாமே இட்ஸ் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். இது எல்லாமே என்ன கேட்டகரிக்கு கீழே வரும்னா லெட்டர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் கீழே வரும். ஓகே, ஸோ இட்ஸ் அன் எஃபெக்டிவ் வே. இது ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் எஃபெக்டிவ் வே டு ரிசால்வ் த ப்ராப்ளம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் என்னெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிறப்போ பார்த்துக்கணும் அப்படின்னா, கிளியர் அண்ட் டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை கிளியராக ஸ்டேட் பண்ணணும். டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எப்போ ரிசீவ் ஆச்சு, நீங்கள் எப்போ ப்ளேஸ் பண்ணீங்க, அந்த டேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது ஆக்ஷன் ஹேவ் டேக்கன். நீ இவ்வளோ லைக் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தீங்க. மேபி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கலாம், அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமும் நீங்கள் பார்க்கலன்னா, லைக் அந்த ஆர்கனைசேஷன் பார்க்கலன்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்றதையும் ஹாவ் டு மென்ஷன். அதுக்கப்புறம் ஆஸ்க் ஃபார் அ ரெஸ்பான்ஸ். எப்போவுமே எனக்கு வந்து இந்த டேட்குள்ளே ப்ளீஸ் ஸ்டேட் அ ரெஸ்பான்ஸ் ஃபார் மீ, எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் லெட்டர் வந்து அனுப்புங்க, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்தது அட்டாச் காப்பி ஆஃப் எனி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். லைக் மேபி நீங்கள் எதாவது வாங்கின ப்ராடக்ட் டிஃபால்ட்டாக இருக்குது, அவர் ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடுத்து யூ வில் போஸ்ட். அந்த மாதிரி ஏதாவது காப்பி அட்டாச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு, லைக் அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெவர் மேக் பர்சனல் அக்யூசேஷன்ஸ். எந்த ஒரு லைக் வேர்பல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி யாரையும் வந்து நம்ம வந்து ரொம்ப அக்யூஸ் பண்ணுற மாதிரி எழுதாமல், கீப் யுவர் கம்ப்ளைண்ட் லெட்டர் பொலைட். கம்ப்ளைண்ட் லெட்டராகவே இருந்தாலும் யூ ஷுட் மேக் இட் வெரி பொலைட். அவாய்ட் டிஸ்கஸிங் எனி அதர் கன்சர்ன் பிசைட்ஸ் அ கம்ப்ளைண்ட் இஷ்யூ. கம்ப்ளைண்ட் இஷ்யூனா கம்ப்ளைண்ட், நீங்கள் என்ன வாங்கின ப்ராடக்ட்டுக்கு என்ன லைக் அவங்க என்ன பண்ணணும், ரீஃபண்ட் பண்ணணுமா என்ன எதுன்றதை மட்டும் எழுதிட்டு நீங்கள் விட்டுறணும். அதர் லைக் இது சம்மந்தமாக மேபி வேறு யாராவது சொல்லியிருக்கலாம், ஓகே நானும் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. உங்களோட பர்சனல் இதை மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே சொல்லணும். ஸோ அதுக்கும் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேராகிராஃப் கீழேயும் அவங்க வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரெகார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, பட் தென் எந்த ரெப்ரசன்டேட்டிவும் டெமோக்காக வரல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வே ஆஃப் கம்ப்ளைண்ட். இன்னும் வரல, நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஆளை சீக்கிரமாக அனுப்புங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கா டெமோ காட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து இந்த சாம்பிள் லெட்டரில் சொல்லியிருக்கு. தென் ரிப்ளை டு லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். இப்போ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அந்த ஆர்கனைசேஷன் வாங்கிட்டாங்க, அதுக்கு என்ன மாதிரி ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த ஃபார்மேட் ஆஃப் லெட்டர். The way a business responds to complaints and unhappy customers impacts its reputation more than most other things. Like
என்னதான் இந்த பிஸ்னஸ் கம்பெனி வந்து ஒரு பெரிய ரொம்ப பெரிய டாப் லெவலில் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் லெட்டர் வருதுன்னா அதுக்கு எப்படி வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, என்ன டோனில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் அந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து லைக் எப்போவுமே வந்து அந்த பிராண்ட் லாயல்ட்டி எப்போ இருக்குன்னா, நீங்கள் வந்து கஸ்டமரை ஒழுங்காக கவனிக்கிறப்போ தான். கஸ்டமர் ஏதாவது குவெரிஸோட வரப்போ கஸ்டமருக்கு அட்ரஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுறப்ப தான் அந்த பிராண்ட் நேம் வந்து ரொம்ப பாப்அப் ஆகும். ஸோ வித் த இன்க்ரீசிங் காம்படிஷன் இன் த மார்க்கெட், இட்ஸ் பிகமிங் ஈவன் மோர் critical for companies to provide great customer service. So while responding to complaints made by customers, it is important that you என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும்னா, அட்ரஸ் கிளியர்லி அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி த ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் brought up பை த கஸ்டமர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்க ப்ராப்ளமே திருப்பியும் வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ணி அக்னாலஜஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சா, அதுக்கு வந்து சாரின்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணி அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் டு த கஸ்டமர் எக்ஸாக்ட்லி வாட் யூ பிளான் டு டூ ஆர் மே ஹவ் ஆல்ரெடி டன் டு ரிசால்வ் த ப்ராப்ளம். அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே நாங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டெப் எடுத்துட்டோம், உங்களுக்கு வந்து இதோட இது வந்து இன்னும் 2-3 டேஸில் தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து ரொம்ப பொலைட்டான வேலை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வராது அப்படின்றத ஒரு அப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து லைக் சார்ட் அவுட் பண்ணணும், அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து reply to letter of complaint. So customers do not accept vague responses to their complaints. You may even lose clients or customers if they feel that their complaints are being brushed off. Therefore, it is of extreme importance that you are very specific and clear while responding to letters of complaint. So நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறப்போ ஆல்வேஸ் கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் ஹேவ் டு ரைட். அந்த ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி லைக் ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவர் பண்ணாமல் கஸ்டமரை வந்து கிளாரிஃபை பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன ரெசல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதை தான் அவங்களோட மேஜர் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சாம்பிளும் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் நம்பரை மென்ஷன் பண்ணி கம்பெனி இந்த டேட்டில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, இத்தனை ஐட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து ஏன் டிலே ஆகுதுன்ற ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் பிஃபோரில் இது டெலிவரி ஆகிடும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 10% டிஸ்கவுண்ட் கூட கொடுப்போம் அடுத்த பர்ச்சேஸ்லன்றதை வந்து அவங்க வந்து ஒரு அப்பாலஜைஸ் பண்ணுற விதமாக அதையும் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி லைக் எக்ஸ்ட்ரா ஆடட் இதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரிப்ளை டு த கம்ப்ளைண்ட் லெட்டர். அப்புறம் 5th ஒன் இஸ் ப்ரொமோஷன் லெட்டர்ஸ். ஸோ ப்ரொமோஷன் லெட்டர்ஸ் ஓகே, ப்ரொமோஷன் லெட்டர்ஸ் என்னென்னா, ஒரு கஸ்டமருக்கு இஃப் தே ஆர் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து எதாவது இன்னொரு நியூ பிராண்ட் ஏதாவது லான்ச் பண்ணுறாங்க ஆர்எல்ஸ் கம்பெனியை வந்து இன்னும் வைடர் ஆக்குறாங்க அப்படின்னா தே வில் இன்ஃபார்ம் அபவுட் தட் டு த கஸ்டமர். அப்படி எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாமே ப்ரொமோஷன் லெட்டர்ஸ். ஸோ தே வில் ட்ரை டு ப்ரொமோட் தேர் பிராண்ட் ஆர் ப்ரொமோட் தேர் கம்பெனி. அதுதான் வந்து ப்ரொமோஷன் லெட்டர். ஸோ ஓப்பனிங் எ நியூ பிரான்ச், ஆஃபர்ஸ், ஏதாவது டீல்ஸ் இருக்குன்னா, அப்புறம் நியூ ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து ப்ரொமோஷன் லெட்டர்ஸ் கீழே வரும். இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ப்ரொமோஷன் லெட்டர் எழுதுவாங்க. ஸோ தே மே ஈவன் பி யூஸ் டு இன்ஃபார்ம் கஸ்டமர்ஸ் ஆஃப் நியூ ஸ்கீம்ஸ் ஆர் அப்கிரேடேஷன் ஃப்ரம் அ நார்மல் டு ப்ரிவிலேஜ் கேட்டகரி ஆர் டு ஆஃபர் ப்ரொமோஷனல் டிஸ்கவுண்ட்ஸ். ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்தால் கொடுக்குறதுக்கு, நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணால், அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல்லேருந்து ப்ரிவிலேஜ் கேட்டகரிக்கு வந்து மாறுறாங்க, அப்கிரேட் ஆகுறாங்க அவங்க கம்பெனி. இது எல்லாமே வந்து சொல்கிறதுக்காக இந்த ப்ரொமோஷன் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக ப்ரொமோஷன் லெட்டர் பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, லைக் அவங்களோட பழைய கஸ்டமர் அவங்க விட்டுறக்கூடாது, தே வாண்ட் தேர் கஸ்டமர்ஸ். அதனால வந்து நாங்கள் இவ்வளோ பெருசாக வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது வேற கஸ்டமரோட இதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிஸ்னஸ் இதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோஷன் லெட்டர் எழுதுவாங்க. ஸோ ஹவு டு ரைட் ப்ரொமோஷனல் கண்டென்ட் எப்படி எழுதணும்னா, பிஸ்னஸ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணணும். அவாய்ட் ஃபேன்சி ஜார்கன், லைக் புரியாத எந்த ஒரு இதுலையும் எழுதக்கூடாது. டெக்ஸ்ட் ஷுட் பி டு த பாயிண்ட் அண்ட் டிஸ்கஸ் ஒன்லி ப்ரொமோஷனை பற்றி மட்டும் பேசணும். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து டெவலப் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும்தான் சொல்லணும். பர்சனல் டாபிக்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். சப்ஜெக்ட் ஷுட் பி கிளியர் அண்ட் ப்ரிசைஸ். ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
ஓகே, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதில் அது எல்லாமே 3 ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, இதெல்லாம் சொல்லி அவங்களோட கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. தென் 6th ஒன் இஸ் சேல்ஸ் லெட்டர். சேல்ஸ் லெட்டர் அப்படி என்னென்னா, இட்ஸ் an important means of business communication and are written to publicize and ultimately sell a product or a service to the consumer. இதுவும் சேம் லைக் ப்ரொமோஷன் லெட்டர் மாதிரி தான். வேறு சேல்ஸ் லெட்டர் என்னென்னா, நாங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம், இதை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு கன்சியூமரை வந்து என்ன சொல்கிறது, கன்சியூமருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி, அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் சேல்ஸ் லெட்டர். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரெசென்டிங் இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸ், ஸ்ட்ரென்தனிங் பிஸ்னஸ் வென்ச்சர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், ஹைலைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கு, அடுத்தது வந்து ஏதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதை சொல்கிறதுக்கு, அப்புறம் பிஸ்னஸை வந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கஸ்டமரோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கும், உங்களோட ஃபேவரெட் இது தெரியும் எங்களுக்கான, நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. மேக்ஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். லைக் சேல்ஸ் லெட்டர் எழுதுகிறப்போ ஓகே உங்கள் கம்பெனியில் இதெல்லாம் இருக்குது போல் அப்படின்னு அதோட ஃபேக்ட்ஸை வந்து கஸ்டமருக்கு டேரெக்டாக அட்ரஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். அண்ட் டிப்ஸ் டு ரைட் சேல்ஸ் லெட்டர். ஸோ ஃபார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்லாங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சல்யூட்டேஷன்ஸ், ஃபார்மல் சல்யூட்டேஷன்ஸ் இருக்கணும். ஃபார்மல் சல்யூட்டேஷனாக தேங்க்யூ யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் மிஸ், மேடம், ரெஸ்பெக்டட் மேடம் ஆர் மிஸ், அந்த நேம் போடுறது, மிஸ்டர் நேம் போடுறது, இது எல்லாமே இதெல்லாம் சல்யூட்டேஷன்ஸ். ஸோ ஃபார்மல் சல்யூட்டேஷன்ஸ். கண்டென்ட் ஷுட் பி சேல்ஸ் ஸ்பெசிஃபிக், அந்த சேல்ஸை பற்றி மட்டும் சொல்கிறதா இருக்கணும். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். பர்சனலைஸ் கமெண்ட்ஸ் எதுவும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கீப் திங்ஸ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். ஃபார் அ நியூ ப்ராடக்ட் லான்ச் மென்ஷன் இட்ஸ் ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், யூசஸ், இதெல்லாம் சொல்லணும். அட்டென்ஷன் டு த டார்கெட் ஆடியன்ஸ். ஈச் லெட்டர் மைட் நீட் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரேசிங். லைக் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு விதமான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெட்டரில் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் தான் மேஜர் இதுவாக இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லெட்டரோட சென்டென்ஸை ஃப்ரேஸ் பண்ணணும், சிம்பிளாக ஃப்ரேஸ் பண்ணி எழுதணும், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் ரெக்கவரி லெட்டர்ஸ். 7th ஒன் வந்து ரெக்கவரி லெட்டர்ஸ். ஸோ ரெக்கவரி லெட்டர்ஸ் யாருக்கு எழுதுறாங்கன்னா, to customers or clients from whom money needs to be collected from goods or service provided to them, for goods and service provided to them. லைக் இப்போ ஏதாவது ஒரு பல்காக ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு, ஆனால் அவங்க வந்து பில் அமௌண்ட் வந்து ஹாஃப் செட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மிச்ச அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெக்கவரி லெட்டர்ஸ் எழுதுவாங்க. ஸோ டு ரெக்கவர் மணி வித்தவுட் அனாயிங் ஆர் ஏலினேட்டிங் த கஸ்டமர்ஸ், ரெக்கவரி letters are written. Letter includes detailed information regarding the amount of payment and the last date for the payment. எவ்வளோ கொடுக்கணும், எந்த நாளுக்குள்ளே கொடுக்கணும், அந்த ஒரு லாஸ்ட் டேட், டியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லீகல் ஆக்ஷன் could be taken in the event of future delay or non-payment of dues. ஒருவேளை அமௌண்ட்டை பே பண்ணலை அப்படின்னா என்ன ஆக்ஷன் எடுப்போம் அதையும் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் லாங்குவேஜ், இதுவுமே தோ இட் இஸ் லைக் வார்னிங் லெட்டர் மாதிரி இருந்தாலும் லாங்குவேஜ் வந்து இட் ஷுட் பி பொலைட்டாக நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா மேபி ஸோ தட் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபர்தராக எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ப்ளீஸ் பே த அமௌண்ட் வித்தின் த கிவன் டேட் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரியோ ஆர் வந்து பொலைட்டான வேலையோ கேட்குறதா இருக்கணும். ஸோ லாங்குவேஜ் ஷுட் பி பொலைட் ஸோ ஆஸ் நாட் டு அஃபெண்ட் த கஸ்டமர் அண்ட் டு என்ஷூர் தட் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் வித் ஹிம் ஆர் நாட் அஃபெக்டட். ஸோ ஃபியூச்சர் டிரான்சாக்ஷனும் அஃபெக்ட் ஆகாத வகையில் பார்த்துக்கணும். டிப்ஸ் டு ரைட் ரெக்கவரி லெட்டர்ஸ் என்னெல்லாம்னா, பொலைட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஜென்டில் ரிமைண்டர், லைக் அது பொலைட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்கிறது இட்ஸ் ஜென்டில் ரிமைண்டர். அக்யூசேட்ரி அண்ட் த்ரெட்டனிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி லைக் கண்ட்ரோலை மீறி நம்ம வந்து லைக் வல்கராக பேசக்கூடாது. தென் ஸ்டேட் த ரீசன் ஃபார் டிஸ்பியூட், எரர், பேபேக். எதுக்காக வந்து ஓகே ஏன் வந்து இந்த லெட்டரை வந்து இப்போ எழுதுறாங்கன்ற அந்த ரீசன் போடணும். ஆர்எல்ஸ் வந்துட்டு ஓகே அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் த ரீசன் ஃபார் டிஸ்பியூட்.
ஏன் வந்து சடனா வந்து இந்த மாதிரி லெட்டர் மூலியமா தெரிவிக்கிறாங்க அப்படின்றத இது பண்ணோம். மேபி அவங்க அஃபிஷியல்ஸ் வந்து அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இவங்க வந்து எங்களுக்கு அஃபிஷியலா ஒரு இது வந்திருக்கு. ஸோ தட் நீங்க சீக்கிரம் பே பண்ணணும் அப்படி சொல்ற மாரி இருக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் த லீகல் ஆக்ஷன் தட் குட் பாசிபிலி டேக்கன். என்ன ஆக்ஷன் எடுப்போமோ அத சொல்லுவாங்க. டு நாட் யூஸ் அஃபிஷியல் ரெக்கவரி லெட்டர்ஸ் டு வெண்ட் அவுட் பர்சனல் எனிமிட்டி ஆர் ஹேட்ரட். இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல வந்து பர்சனல் எனிமிட்டியோ ஒரு ஹேட்ரட்டோ காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வேர்பலாக வந்து யாரையும் நம்ம வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது. கீப் த லாங்குவேஜ் ஃபார்மல் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட். ஸோ ஃபார்மலாகவும் பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் வச்சுக்கணும். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 10th சாப்டர் பார்ட் 1. ஓகே, சாப்டர் 10 பார்ட் 2 அஃபிஷியல் கம்யூனிகேஷன். அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் ஆர்கனைசேஷன் இதில் வந்து ஆர்கனைசேஷன் வில் பி டிவைடட் இன்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸிங் அ ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன். ஸோ ஆர்கனைசேஷனில் எப்போவுமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நடுவில் இட் மேபி பிட்வீன் லைக் இன்டர் டிபார்ட்மெண்டலாகவும் இருக்கலாம் ஆர் இன்ட்ரா டிபார்ட்மெண்டலாகவும் இருக்கலாம். வித்தின் த டிபார்ட்மெண்ட் ஆர் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இதுக்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் லைக் பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்யூனிகேஷன், ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், இது எல்லாமே அஃபிஷியல் கம்யூனிகேஷன். எதெல்லாம் அப்படின்னா மெமரண்டாஸ், மெமோஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து அஃபிஷியல் சர்க்குலர்ஸ் பாஸ் பண்ணுறது, ஆஃபீஸ் சஜஷன் பாக்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு அஃபிஷியல் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் circulars with a sample. Office circulars. Office circulars are circulated to a large number of employees in an office, conveying a special message or an instruction that needs to be followed in the future. ஸோ ஆஃபீஸ் சர்க்குலர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ஆர் புதுசாக எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டால் அதை வந்து ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஆஃபீஸ் சர்க்குலர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் ஆஃபீஸ் சர்க்குலர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட்டில் யூ கேன் டைப் அண்ட் இது வந்து எப்படின்னா, இந்த மெசேஜ் ரீச்சஸ் வெரி ஃபாஸ்ட், சீக்கிரமாக ரீச் ஆயிரும். நிறைய பர்சனை ஒரே நேரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுன்னா, மெயினாக ஆப்ரேஷனல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஹோல்டிங் அ சர்டன் டிகிரி ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் இன் அன் ஆஃபீஸ், இது எல்லாத்துக்குமே லைக் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ்னால் ஏதாவது டிஸ்பியூட் நடக்குது பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்குள்ளே ஆர் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸ், அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ஸாக எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது போனஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா சர்க்குலர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. The information conveyed through a circular may vary from an invitation to a meeting to the important issues like impending meetings, new rules or change in existing rules to be implemented in near future. Like எதுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒன்று மேபி அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்து எப்படியெல்லாம் வேரி ஆகும்னா, ஃப்ரம் இன்விடேஷனாக ஒரு இன்வைட் மாதிரி அனுப்புவாங்க, ஆர்எல்ஸ் மீட்டிங் வச்சு ஏதாவது ஒன்று இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் பற்றி சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் ப்ரொமோஷன் ஏதோ வரப்போகுது, ஆர்எல்ஸ் கம்பெனியில் ஏதோ டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க, ரூல்ஸ் ஏதாவது மாற்றுறாங்க, இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சர்க்குலர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் மெத்தட் இஸ் சீன் as an effective method of communication as it disseminates an information simultaneously to a large number of people. ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நிறைய குரூப் ஆஃப் பீப்புள், லைக் ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ண உடனே அந்த டிபார்ட்மெண்ட்க்கு தெரிஞ்சிடும், அடுத்து அந்த சர்க்குலர் அடுத்த டிபார்ட்மெண்ட்க்கு போகிறப்ப அடுத்த டிபார்ட்மெண்ட்க்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே எல்லா குரூப்ஸ்க்கும் வந்து ரீச் ஆகிடும். அதனால இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். It is indispensable tool which is both cost effective and formal and which reduces the effort of the management considerably. ஸோ இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், ஃபார்மல், மேனேஜ்மெண்ட்டோட எஃபர்ட்டை வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி ஈஸியான வேலை மற்றவங்கள அட்ரஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹார்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ சர்க்குலர் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும்.
அதில் வந்து என்ன டைமிங், சாட்டர்டே சண்டே ஆஃப், மீல் பிரேக் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் சர்க்குலர். அடுத்தது மெமோஸ் வித் சாம்பிள். ஸோ மெமோ it's also ஒரு official form of communication தான் within a company or organization. So memo or memorandum means reminder and is frequently used to inform the people within the organization about policies, procedures, etc. Okay, so ஒரு பர்டிகுலர் ரிமைண்டர் மாதிரி மெமோங்கிறது ஒரு ரிமைண்டர். மேபி ஏதாவது அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணாமல் விட்டுருந்தா பீப்புளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஆர்எல்ஸ் புதுசாக பாலிசி கொண்டு வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஏதாவது ப்ரொசீஜரில் சேஞ்ச் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ரிமைண்டரை வந்து சென்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆஃபன் ரிட்டன் ஃப்ரம் ஒன் டு ஆல் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பர்டிகுலர் பர்சன்லேருந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எழுதுறது. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், சேம் லைக் circular. Okay, it may also be used to update a team on activities for a given project. ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த அப்டேட்டை வந்து தெரிவிக்கிறதுக்கு இந்த மெமோஸ் வந்து யூஸ்ஃபுல், ரிமைண்டர் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Or to inform a specific group within a company of an event, action or observance. லைக் எதாவது அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, அதில் எதாவது சேஞ்ச் கொண்டு வரணும், ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அது வந்து திருப்பி ரிமைண்ட் பண்ணுற வகையில் இந்த மெமோஸ் வந்து இருக்கும். ஸோ memo typically has 5 functions. One is to remind, to highlight, to recount, to keep a record, to inform or instruct briefly. ஸோ ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்கு, ஆர் ஆல்ரெடி சொன்ன விஷயத்த திருப்பியும் வந்து சொல்லி எடுத்து சொல்கிறதுக்கு, ஆர் டு கீப் அ ரெக்கார்ட், ஒரு ரெக்கார்ட் மாதிரி வச்சுக்கிறதுக்கு, டு இன்ஃபார்ம் ஆர் இன்ஸ்ட்ரக்ட் ப்ரீஃப்லி. ஏதாவது ஒரு விஷயம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா இந்த மெமோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெமோஸ் ஷுட் பி யூஸ்ட் மெமோஸ் ஷுட் யூஸ் அண்ட் ஈஸி லாங்குவேஜ் வித் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எல்லாமே மெமோஸாக எப்படி யூஸ் பண்ணாலும் இட் ஷுட் பி வெரி ஷார்ட், கிறிஸ்ப் அண்ட் ஈஸி லாங்குவேஜில் இருக்கணும், ஃபார் காம்ப்ரிஹெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ சாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபார் அ மெமோ. ஸோ இதில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லே, டேட்டு, டு யாருக்கு போகுது, ஃப்ரம் விச் பர்சன், ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதை சொல்லிவிட்டு இன்னொரு 10 நாளில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணியிருக்க மாதிரி வந்திருக்கு. ஸோ அடுத்ததும் அதே மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இதுதான் வந்து உங்களோட பார்ட் பி, 10th சாப்டரோட பார்ட் பி. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் அபவுட் சர்க்குலர்ஸ் அண்ட் மெமோ, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இது வந்து இட்ஸ் அபவுட் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆர்கனைசேஷனுக்கு நடுவில் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கும். இட் கேன் பி ஐதர் சர்க்குலர் ஆர் இட் கேன் பி ஒரு மெமோ ஃபார்மேட்டில் ரிமைண்டராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு certain samples மட்டும் கொடுத்துருக்காங்க. So this is your chapter 10. Thank you.